இன்றைக்கி காலையிலே அவசரமாக கிளம்பி வந்து குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தாங்க. இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி நிறைஞ்ச ஃபுல் மூன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள், அதனால இன்றைக்கே வந்து கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எல்லாருமே கிளம்பியாச்சு. அண்ட் எதுக்காக போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணனோட 2 பசங்களுக்கு வந்து மொட்டை போடலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். மொட்டை போட போகிறாங்கன்னே தெரியாமல் தலைலாம் இழுத்து நல்லா பூ வச்சு நல்லா சிரித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் மொட்டை போட வந்து தலையில் கை வச்சது தான் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருந்தான். அப்புறம் வந்து நல்லா குதித்து வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். ஏங்கி வந்து அழுததில் வாய் ஃபுல்லாக வந்து முடி போயிடுச்சு. அண்ட் கொஞ்ச நேரத்தில் வந்து மொட்டை போட்டதுக்கப்புறம் வந்து அமைதியாயிட்டாங்க. அவன் ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு இத்தனை பேர் சுற்றி இருந்து ஒரே மூச்சு முட்டாயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறவு கவிக்குமே வந்து மொட்டை போட்டாங்க. அண்ட் அந்த பூலாம் வந்து அவன் தலையை விட வந்து பெருசாக இருந்தது. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. 2 மொட்டையோடு நிப்பாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து 3வதாக வந்து அண்ணி வந்து பூ முடி கொடுத்தாங்க. தாய்மாமா மடியில் வச்சு தான் வந்து மொட்டையும் போடுவாங்க அண்ட் காதும் வந்து குத்துவாங்க. அண்ட் மொட்டை போட்டு முடிச்சப்புறம் காது குத்துறதுக்கு அண்ட் க்யூட்டாக 2 பேருமே உட்காந்துருந்தாங்க. அண்ட் குத்துனதுக்கப்புறம் பயங்கர வலியில் வந்து கத்தினா. ரொம்ப நேரம் வந்து அந்த சொரை வந்து உள்ளே இறங்கவே இல்லை. அண்ட் ஃபைனலாக மொட்டை போட்டு காது குத்தி அண்ட் பொங்கல் வச்சு வந்து முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு அண்ட் அது கூட சிக்கன் கிரேவி வச்சு லாஸ்ட்டாக பொங்கல் வச்சு முடிச்சாச்சு.